வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு மாதமாக போன ஒரு மாதம் என்பது நிச்சயமாக இருந்திருக்காதுங்க. ஏன் இப்படி கூறுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான சில விஷயங்கள் போன ஒரு மாதத்தில் வெளியில் வந்திருக்கும். வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றியும் கொடுத்திருக்குங்க. இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களிலும் பிறந்த விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த ஒரு காலத்தில் அனுபவித்தது வெறும் கஷ்டங்கள் மட்டும் கிடையாது. அது நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்த துரோகங்களாகத்தாங்க இருந்திருக்கும். நீங்கள் யாரையோ முழுமையாக நம்பியிருப்பீங்க. அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சில மனிதர்கள், அவர்களை நீங்கள் முழுமையாக நம்பியிருப்பீங்க. நீங்கள் அனுபவித்தது வெறும் கஷ்டமாக மட்டும் இந்த ஒரு காலத்தில் இருக்காது. அது உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்த ஒரு துரோகத்தையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்திருக்குங்க. நீங்கள் யாரையோ முழுமையாக நம்பி அவர் நண்பராகவும் இல்லைன்னா உங்களுடைய காதலராகவும் நிச்சயமாக இருந்திருக்காங்க. அவங்க மிகவும் நெருங்கிய ஒரு உறவாகவும் இருக்கலாம். ஆனா அந்த சில மனிதர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய மனதை உடைத்து காட்டியிருக்கும். ஆனா நீங்க ஒருபோதும் நினைத்திருக்கவே மாட்டீங்க. ஏன் கனவில் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்களானது வந்திருக்காது. நமக்கு எப்படி அவங்க எதிராக நிற்பாங்க, இப்படி நிற்கவே மாட்டாங்க, வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிராக நின்றிருப்பாங்க. அது மிகவும் உங்களுடைய மனதிற்குள் சில வழிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனா அந்த சில மனிதர்கள் தாங்க உங்களுக்கு எதிராக நடந்ததும் உங்களுடைய மனது இரண்டாக உடைக்கப்பட்டிருக்கும். நீங்க யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ளேயும் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடையும் நீங்கள் கூறி வைத்திருந்த சில பாதுகாப்பான உண்மைகள் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுக்கு எதிராக நிற்பதினால் வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக உங்களுடைய உண்மைகளையும் உங்களுடைய பாதுகாப்புகளையும் அவங்க வெளியில் பயன்படுத்தி இருப்பாங்க. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதே போல நீங்கள் கொடுத்த அன்பும் உங்களுக்கு திரும்ப வராமல் அதுவும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாள் காலையில நீங்க எழுந்த போது என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி போச்சு என்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்ட நாட்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். அதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணம் ரீதியான மன அழுத்தங்கள், வேலையில சில சிக்கல்கள், எதிர்பார்க்காத சில தோல்விகள் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருந்தது. இது எல்லாமே உங்களுடைய மனதை மிகவும் பாதித்து கொண்டே இருந்தது. நீங்கள் எவ்வளவுதான் தைரியமாக இருக்க முயற்சி செய்தாலுமே அந்த தைரியம் உங்களுடைய மனதிற்குள் உங்களை விட்டு வெளியில் கொண்டு வர முடியாமல் இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தாங்க உருவாக்கி கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் நீங்கள் எவ்வளவுதான் தைரியமாக முடிவுகளை எடுத்தாலும் முயற்சிகளை செய்தாலும் சில இரவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுத சில இரவுகள், அந்த சில கண்ணீர்கள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் சில உண்மையான சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா இந்த விதமான முடிவுகள், இந்த விதமான கதைகள் இங்கேயே முடிந்து விடுவது கிடையாதுங்க. இந்த ஒரு மாதமும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது. இந்த ஒரு மாதமும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத சில விஷயங்கள் உங்களுக்குன்னு நடக்கும். ஆனா அந்த விஷயங்கள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த வலிகள், அனுபவித்த துரோகங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நடந்த சில விஷயங்களாகத்தாங்க இருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேலும் உங்களுக்கு கடைபிடித்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனநிலையானது நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். மனநிலையை மாற்றிக்கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்கும். யாரையும் நீங்கள் முழுமையாக நம்பக்கூடாது என்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள வரணும். வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த ஒரு தெளிவு உங்களுடைய மனதிற்குள் வராமல் இருந்தால் இன்னமும் நீங்கள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டே தாங்க இருப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது அனைத்தையும் நீங்கள் வெளியில் கூறாமல் உங்களுடனே நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இன்னமும் அது உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய தொடக்கங்கள் இனிமே வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு தொடக்கங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளானது வரட்டும். இந்த ஒரு நாளானது வந்துவிட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு சில விஷயங்களானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு விஷயங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியும் நிச்சயமாக தேடியும் வந்துவிடும். எனவே மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவு மிகவும் மிகவும்
நல்ல பலன்களை ஏற்படுத்தி திறக்கக்கூடிய ஒரு கதவுகளாக இருக்கும். ஒரே ஒரு திசையில் மட்டும் கிடையாது, பல திசைகளிலிருந்து அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்று கிழக்கு திசையிலிருந்து உங்களுடைய கெரியர்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். மேற்கு திசையிலிருந்து பணம் ரீதியான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத அளவுக்கு பணமும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் வந்துவிடும். இதனால பணம் ரீதியான பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்காது. வடக்கு திசையில் இருந்து பவர்ஃபுல்லான சில மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போயும் கொடுப்பாங்க. உங்களுடைய கிரக நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு ஆதரவையும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் பணமானது உங்களுடைய கையில் தங்க ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசைகள் இந்த ஒரு நேரத்தில் வர ஆரம்பிக்கும். ஆனா அதை நீங்கள் வாங்காமல் பணத்தை சேமித்து வைத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறுவீங்க. இன்னொரு நேரத்தில் நீங்க வாங்கிவிட்டீங்க அப்படின்னா அது எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நீங்கள் போக போக தாங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களை பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றமானது ஏற்படும். நீங்கள் எப்பொழுதுமே எல்லார் மீதும் கோவப்பட்டு கொண்டும் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விடக்கூடிய மனிதர்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க அமைதியை கடைபிடிப்பீங்க. அமைதியை கடைபிடிப்பதால் உங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான பேச்சும் உங்கள் மீது இருக்கக்கூடிய கண்ணோட்டமும் இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பிக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்கிற எல்லா விதமான முடிவுகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். சமூக பணிகளில் மாறுபட்ட ஒரு சூழலானது உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அதை நீங்க கைப்பற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக பணிகளில் நீங்க முழுமைக்கும் ஈடுபட வேண்டாம். முழுமைக்கும் ஈடுபடாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை மட்டும் செய்யுங்கள். நீண்ட நேரம் அவள் கூட நீங்கள் சேர்ந்து உதவி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக போகவும் செய்யுங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு உண்டான மதிப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதும் வேண்டிய ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் மேம்படும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய ஒரு அனுபவங்களானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பாடங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறைகளால் லாபங்கள் உங்களுக்கு மேம்படும். எனவே வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் தொழில்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஒரு இடத்தில் நீங்கள் கோவப்படாமல் மென்மையாக நடந்து பாருங்கள். உங்களுடைய வியாபாரங்களும் தொழிலும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக மேம்பட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அது பணமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அவர்களுடைய விருப்பங்களாக இருக்கலாம், சுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்களாக என எதுவாக இருந்தாலும் அதனை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய குழந்தைகளும் சந்தோஷப்படுவாங்க. அரசு அதிகாரிகளால் நன்மைகளானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகளும் ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு செலவுகளை நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வருமான வாய்ப்புகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீங்க. அதை எப்படி மேம்படுத்தணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். உறவினர்களை அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசையாக விளங்குவது வடக்கு திசை. அதிர்ஷ்ட நிறமாக இருப்பது சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளானது உண்டாகி கொண்டேதாங்க இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து நீங்க வாழ்க்கையில செல்லணும். அப்படி அனுசரித்து சென்றீர்கள் என்றால் வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கண்ணோட்டத்தில் மாற்றமானது ஏற்படும். நீங்கள் எப்பொழுதுமே எல்லார் மீதும் கோவப்பட்டு கொண்டும் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விடக்கூடிய மனிதர்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க அமைதியை கடைபிடிப்பீங்க. அமைதியை கடைபிடிப்பதால் உங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான பேச்சும் உங்கள் மீது இருக்கக்கூடிய கண்ணோட்டமும் இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பிக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்கிற எல்லா விதமான முடிவுகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். சமூக பணிகளில் மாறுபட்ட ஒரு சூழலானது உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அதை நீங்க கைப்பற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக பணிகளில் நீங்க முழுமைக்கும் ஈடுபட வேண்டாம். முழுமைக்கும் ஈடுபடாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை மட்டும் செய்யுங்கள். நீண்ட நேரம் அவள் கூட நீங்கள் சேர்ந்து உதவி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக போகவும் செய்யுங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு உண்டான மதிப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதும் வேண்டிய ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் மேம்படும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய ஒரு அனுபவங்களானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில
நல்ல நல்ல பாடங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறைகளால் லாபங்கள் உங்களுக்கு மேம்படும். எனவே வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் தொழில்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஒரு இடத்தில் நீங்கள் கோபப்படாமல் மென்மையாக நடந்து பாருங்கள். உங்களுடைய வியாபாரங்களும் தொழிலும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக மேம்பட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அது பணமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அவருடைய விருப்பங்களாக இருக்கலாம், சுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்களாக என எதுவாக இருந்தாலும் அதனை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய குழந்தைகளும் சந்தோஷப்படுவாங்க. அரசு அதிகாரிகளால் நன்மைகளானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகளும் ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு செலவுகளை நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வருமான வாய்ப்புகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீங்க. அதை எப்படி மேம்படுத்தணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான கேள்விகள்